நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இது 1940ல் ஹோர்ஹே லூயிஸ் போர்ஹேஸ் அப்படின்ற ஒரு அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு குட்டி கதை. இந்த கதையை நான் உங்களுக்கு இப்போ சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், கண்டிப்பாக வரும். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைந்த ஒரு கோயில், ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கோயில் வந்து சர்க்கிளாக இருக்கும். இந்த கோயில் இடிபாடுகளாக இருக்கும். இப்போ இந்த கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு பழைய கோயில், இடிஞ்சி சர்க்கிள் ஷேப்பில் இது இருக்கும். ஒரே ஒரு ஆள் இந்த கோயிலுக்கு வருவார். இவர் ஏன் வந்தார், இவர் யார், இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, நமக்கு இதெல்லாம் தெரியாது. இவர் வருவார், வந்து இந்த கோயிலில் படுத்து தூங்குவார், இங்கே உட்காந்துருப்பார், இங்கே சாப்பிடுவார், தன்னந்தனியாக அங்கே இருப்பார். அப்போ இவருக்கு ஒரு தாட் ஒன்று வரும், நம்ம ஏன் தனியாக இருக்கோம், நம்ம ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார், நான் கனவு காண்பேன், நான் நைட்டு தூங்கும்போது நான் ஒரு கனவு காண்பேன், இந்த கனவுல நான் ஒரு மனுஷனை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, மனுஷனை உருவாக்கணும்னா லிட்ரலாக ஒரு உண்மையான மனிதனை என்னுடைய கனவு மூலமாக நான் இவனை உருவாக்க வேண்டும், உருவாக்கி இந்த உலகத்துக்கு நான் அனுப்பணும் அப்படின்றதான் இவருடைய பிளான். அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா, டெய்லி நைட்டு இவர் தூங்கும்போது கனவு காண்பார். யூஸ்வலாக கனவு எப்படி இருக்குன்னா, நீங்கள் கனவு காணும்போது இது கனவுன்னு உங்களுக்கு தெரியாது, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த கனவு போயிட்டுருக்கோம். ஆனால் இவன் என்ன நினப்பான் அப்படின்னா, இந்த ஆள் அப்படி கிடையாது, நான் கனவு காண்றேன் அப்படின்ற விஷயம் நான் கனவு காணும்போது எனக்கு தெரியும். அப்போ அந்த கனவுல நான் ஒரு மனுஷனை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான், நைட்டு தூங்கும்போது ஓகே இன்னைக்கு டே 1 நைட் 1 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இவனுடைய கைகளை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி கனவு காண்பான். கனவுல உண்மையாகவே ட்ரீமிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இவனுடைய கை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கனவு காண்பான். அடுத்த நாள் நைட்டு இவனுடைய கண்கள், இவனுடைய காதுகள், இவனுடைய மனசு எப்படி இருக்கணும், இவனுடைய உருவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான இரவுகள் இந்த மனுஷன் ஒரு புதுசாக ஒரு மனுஷனை தன்னுடைய கனவு உலகத்தில் உருவாக்குவார். இப்போ கடைசியாக இந்த மனுஷனை இவர் முழுசாக உருவாக்கி வச்சிருப்பார் இவருடைய கனவு உலகத்தில். அடுத்து என்ன பண்ணுவார், ஃபயருக்குன்னு சொல்லி ஒரு கடவுள் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு இந்த மனுஷன் போய் வேண்டுவார், கடவுளே என்னுடைய கனவு உலகத்தில் உருவான இந்த மனுஷனை நீ ஒரு உண்மையான மனுஷனா ஒரு ஃபிசிக்கல் பாடியோட நீ இவனை கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடவுளும் என்ன பண்ணுவார்னா, இந்த கனவு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடியை கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லி இவர் மாற்றி விட்ட உடனே இந்த மனுஷன் இருக்கார் இல்லையா, இந்த கனவை உருவாக்கிய கனவு மனுஷனை உருவாக்கிய இந்த மனுஷன், இந்த உண்மையான மனுஷன், இவர் என்ன பண்ணுவார், நீ போய் பத்திரமா வாழு அப்படின்னு சொல்லி இவரை இந்த உலகத்துக்குள்ளே இவர் அனுப்பி விடுவார். அனுப்பிவிட்டு இவர் அதே மாதிரி பழைய வாழ்க்கை அந்த கோயிலுக்குள்ளே படுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கோயிலை சுற்றி, இது ஒரு காடு, இங்கே ஒரு காட்டுத்தீ ஒன்று பரவும். இந்த காட்டுத்தீ இந்த கோயில் பக்கத்தில் பரவி பரவி வரும்போது இந்த மனுஷன் அங்கே இருந்தார் இல்லையா, இவருக்கு இப்போ ஒரு பயம் ஒன்று வந்துடும். அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சிச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், ஃபயரில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், நம்ம எப்படியும் சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயருக்குள்ளே இவர் இப்படி உள்ளே போவார். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, ஃபயரில் இவர் சாக மாட்டார். ஏன் அப்படின்னா, இவர் யார் அப்படின்னா, இவர் இன்னொருத்தருடைய கனவு, தன்னை ஒரு உண்மையான மனுஷனாக நினச்சிட்டு இருந்த இவர் யாருன்னா, இவரை ஒருத்தன் இதே மாதிரி கனவுல உருவாக்கி இவரை இங்கே அனுப்பி வச்சுருக்கான். அவன் யார் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் இருக்கார் இல்லையா, தன்னை ஒரு உண்மையான மனுஷன் நினச்சிட்டு இருந்த இவரே இன்னொருத்தனுடைய கனவு அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு செம்ம பிளாட் ட்விஸ்ட் இங்கே இருக்கும். நான் ஒரு படைப்பாளி, நான் கடவுள் மாதிரி நான் ஒரு மனுஷனை நான் உருவாக்கிட்டேன் என்னுடைய கனவு உலகத்தில் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்த இந்த படைப்பாளி இவன் யாருன்னா, இவனே இன்னொருத்தருடைய படைப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இங்கே இருக்கும். இதை எழுதியவர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹோர்ஹே லூயிஸ் போர்ஹேஸ் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். ஓகே, இவர் தான் நம்ம போர்ஹேஸ். நீங்கள் பார்க்கலாம், தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை கண்ணு தெரியாமல் இவர் கழிச்சிருக்கார். கண் தெரியாத போதிலும் எழுதி இந்த மனுஷன் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். ஏன்னா இவர் வெறுமனே கதை எழுதுகிறேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஃபிலாசபி, நேச்சர்னா என்ன, வாட் இஸ் ரியாலிட்டி, எது உண்மை,
நம்ம உண்மை நம்ம நம்புகிறோம் இல்லையா, இந்த ரியாலிட்டியே நம்ம நம்புகிறோம்ல, இந்த ரியாலிட்டியே உண்மைதானா இல்லை இது ஒரு இல்லூஷனா அப்படின்ற மாதிரி ஃபிலாசாபிக்கலாக ரொம்ப டீப்பராக இவர் பேசியிருப்பார். இவர் எழுதின சர்க்குலர் ரூயின்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். நீங்கள் பார்க்கலாம் தி சர்க்குலர் ரூயின்ஸ். இதை நீங்கள் பாருங்களேன், 1 2 3 4 வெறும் 5 பக்கம்தான். 5 பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி. போர்கேஸ் என்ன பண்ணியிருப்பார்னா, பெரிய பெரிய நாவல்ஸ்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப சிம்பிளாக 10 பக்கம் மேக்ஸிமம் இருக்கும், அவ்வளோதான். 10 பக்கம் 15 பக்கம் இல்லை, இந்த மாதிரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வெறும் 5 பக்கத்தில் ஒரு அற்புதமான கதையை இவர் எழுதி வச்சுருப்பார், தி சர்க்குலர் ரூயின்ஸ். இவர் ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், இதுவும் இவருடைய புத்தகம்தான். இது கொஞ்சம் பழசு. இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இந்த புக்கு நான் வாங்கினேன். இதோடைய ஸ்டோரி தான் இதுலேயும் இருக்கும். பட் இது பிடிக்கும், ஏன்னா இது வந்து டீலக்ஸ் எடிஷன். ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இதை வந்து டெக்கில்டு எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இதை வெட்டியிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணியிருப்பாங்க. இந்த பேஜை வந்து வெட்டும்போது நீங்கள் பாருங்களேன், அன்ஈவனாக இருக்குமா. ஆனால் இது ஒரு அழகு ஆக்சுவலி. இந்த புக்கு வந்து நான் கலெக்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இது படிக்க, இது கலெக்ட் பண்ணேன். ஆனால் என்னுடைய தவப்புதல்வன் என் பையன் இதில் ஏதோ பிளாக் கலரில் இங்கை ஊற்றி வச்சுருக்கான். ஓகே ஃபைன். ஏன் சொல்கிறேன்னா, போர்கேஸ் மாதிரியான ஒரு ஆள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், போர்கேஸ் மாதிரியான ஒரு அற்புதமான கலைஞர் எழுதின இந்த புத்தகம், கலைஞர் அப்படின்ற பெயருக்கு பொருத்தமான ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு போர்கேஸ் தான். ஏன்னா போர்கேஸினுடைய அந்த கதையை நீங்கள் படிக்கணும், எல்லாமே நீங்கள் படிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப டீப்பராக அவர் யோசித்து எழுதியிருப்பார். ஓகே, இப்போது இந்த கதையை படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, எந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம நோலன் எடுத்த த கிரேட் நோலன், கிறிஸ்டோபர் நோலன் அவர் எடுத்த இன்செப்ஷன் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு படம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். கனவு அப்படின்ற ஒரு உலகத்தை இவங்க உருவாக்குவாங்க. இன்செப்ஷன் படத்தில் நீங்கள் அதனுடைய கோர் பிளாட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கனவு உலகத்தை இவங்களே உருவாக்குவாங்க. மனுஷங்க ட்ரீமுக்குள்ளே போய் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே, ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்குள்ளே ஒரு உலகமே இருக்கும். இவங்களே உள்ளே போயிட்டு ஒரு வித்தியாசமான உலகத்தை, யாரும் பார்க்காத உலகத்தை இவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த உலகம் இவங்களுக்கு உண்மை மாதிரியே இருக்கும். எது கனவு எது உண்மை, நம்ம உருவாக்கியிருக்கிற இந்த கனவு உலகம், இது கனவு உலகம்னு இவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன ஆகும்னா, நீங்கள் இதில் லேயராக உள்ளே போகும்போது எது கனவு எது உண்மை அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ பீப்புள் இது உண்மையான உலகமா இல்லை இது கனவு உலகமா அப்படின்னு தெரியாமலே இதில் பல குழப்பங்கள் ஏற்படும். டிகாப்ரியோவினுடைய ஒய்ஃப் மேரியன் கோட்டியார்ட் அவங்க நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபேமஸான மரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்செப்ஷன் படத்தில். ஸோ இன்செப்ஷன் படத்துக்கான இன்ஸ்பிரேஷன் யாருன்னா போர்கேஸ் தான். போர்கேஸ் இந்த கதை எழுதின ஆண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் 1940. நீங்கள் ரியல் வேர்ல்டுன்னு நம்பிட்டு இருக்கிற இந்த உலகமே இது இன்னொருத்தருடைய கற்பனையாக இருக்க முடியும், இது ஒரு இல்லூஷனாக இருக்க முடியும். இன்றைக்கி கெவின் பால் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. கெவின் பால் மேபி ஒரு வீடியோ கேமினுடைய ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம் இல்லையா, மேட்ரிக்ஸ் படத்தில் மாதிரி. அப்போது எது ரியாலிட்டி எது உண்மை இல்லைனா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகமே, இந்த முழு உலகமும் இன்னொருத்தருடைய பிளே கிரவுண்டாக கூட இருக்கலாம். இன்னொருத்தர் நம்மளை உருவாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற கரப்பாம்பூச்சிகளுக்கு இது நம்மளுடைய உலகம், இது நம்மளுடைய வீடு. இப்போ எங்கள் வீட்டில் காக்ரோச் இருக்குன்னா, காக்ரோச்சுக்கு இது கெவின் பாலுடைய வீடு. கெவின் பால்னு ஒருத்தன், கெவின் பாலுடைய வீடு. இவன் வீட்டில் ஒரு கிச்சன் இருக்குது, இந்த கிச்சனில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு காக்ரோச்சுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் இருக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா. இந்த மாதிரி போர்கேஸினுடைய மொத்த ஒர்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான். லேபிரின்த்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லேபிரின்த்னா என்ன, லேயராக ஒரு பசில் மாதிரி. ஓகே, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு ரியாலிட்டியை பார்ப்பீங்க, ஆனால் அது கீழே இன்னொன்று இருக்கும். அது உண்மையான ரியாலிட்டி நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க, ஆனால் அது கீழே இன்னொன்று இருக்கும். ட்ரீமுக்குள்ள ட்ரீம் இன்செப்ஷனுடைய அந்த சூப்பரான ஒரு கான்செப்ட் இல்லையா. இந்த கான்செப்டுக்கான மூலப்பொருள், கோர் மெட்டீரியல் யார் கொடுத்தான்னா நம்மளுடைய போர்கேஸ். அப்போ போர்கேஸ் மாதிரியான ஒரு ஞானிக்கிட்ட பாடம் கற்றுக்கொண்ட நோலன் இங்கே மட்டும் கிடையாது, இவருடைய மற்ற படங்கள் நீங்கள் பாருங்களேன். மெமெண்டோ பாருங்கள். மெமெண்டோ வந்து ஒரு மெமரி,
வாட் இஸ் மெமரி? இந்த மெமரியை நம்ம நம்ப முடியுமா? இவனுக்கு மெமரி லாஸ் இருக்கு, ஒரு மர்டர் நடக்கும், இந்த மர்டரை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு இவன் தேடி போவான். எப்படி நினச்சிட்டு இருப்பான், நம்ம டேட்டூ குத்தி இருக்கோம், நமக்கு இது போதும், நம்மளால இந்த உலகத்தில் சமாளிக்க முடியும்னு நினைப்பானா? ஆனால் அந்த மெமரியை ஒன்னால நம்ப முடியுமா அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஒரு தீம். இந்த தீமும் போர்கேஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு தீம். அடுத்து இவருடைய பிரஸ்டீஜ் அப்படின்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 மெஜிஷியன் கிட்ட நடக்கிற அந்த ஒரு, நம்ம அதை வார்னு கூட வச்சுக்கலாம். இந்த 2 பேரும் யார் பெட்டராக பண்ணுறா அப்படின்னு இவங்க பண்ணுறதுக்காக, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. அதுலேயுமே இல்லூஷன்னா என்ன, ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன, நான் யார், அதுலேயுமே மேஜிக் பண்ணுறதன் மூலமாக எது உண்மை எது பொய் அப்படின்ற மாதிரி நோலன் வந்து அதில் காட்சிகள் பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்டர்ஸ்டெல்லர் அந்த படம், இதுவும் அப்படித்தான். பேரடாக்ஸ்னால் என்ன, டைம் பேரடாக்ஸ் பற்றி இவர் பேசியிருப்பார். அந்த படம் சயின்டிஃபிக்காக கரெக்டாக இல்லையா, இது சாத்தியமா இல்லையா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்கேஸினுடைய அந்த பேரடாக்ஸ்னால் என்ன, போர்கேஸ் வந்து பேரடாக்ஸ் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருப்பார். நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன் இந்த ஃபியூச்சர் அபவுட் போர்கேஸ். ஓகே, நம்ம பேசலாம். அதே மாதிரி தான் இன்செப்ஷன்லையும் ரியாலிட்டினா என்ன, அந்த ரியாலிட்டிக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். இப்படியெல்லாம் படம் எடுத்த நம்மளுடைய கிறிஸ்டோபர் நோலன், ஆனால் இன்னைக்கு இவர் எப்படி இன்னைக்கு மாறி போயிட்டார்னா, ஆடிசி அப்படின்னு ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய ப்ரீமியர் காட்சிகள், படத்தினுடைய முதற்கட்ட காட்சிகள் லண்டனில் இப்போ 2 days முன்னால் இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, யூஸ்வலாக படம் வெளியே வரும்போது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிட்டிக்ஸ் ஒரு பக்கம் அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கும் படத்தை போட்டு காட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு போயிட்டு யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் கட் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை கிரிட்டிக்ஸ் அப்படின்றவங்களையும் தாண்டி பொதுமக்கள் கிட்ட வேர்ட் ஆஃப் மவுத் தான் நம்ம கொண்டு போகணுன்னா அதற்கு முக்கியமான ஒரு வழி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்சஷன் இப்போ ஒரு படம் வந்துச்சா, இந்த படம் எப்படி இவ்வளோ ஹிட் ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் பாருங்கள், நல்ல படம். அப்சஷன் எப்படி ஹிட் ஆச்சுன்னா பியூர்லி த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். இந்த படம் நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்கலாக இந்த படம் நல்லா, இதுக்கு ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனால் இதை விட முக்கியமாக ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டவங்க தான். அந்த ஒரு சீன் இருக்கும், இவங்க சாப்பிட்ற ஒரு சீனை இதை கட் பண்ணி போட்டாங்க, இந்த சீன் வைரலாக போயிடுச்சு. அப்போது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான பங்கு இன்றைக்கி யார் வகிப்பாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் பீப்புள். ஆனால் ஆடிசி படத்தை பொறுத்தவரை இந்த காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, யாரையுமே கூப்பிடல. இது ரொம்ப ரொம்ப வியடான ஒரு விஷயம். ஏன்னா நோலன் எடுத்த கடைசி படம் ஆப்பன்ஹைமர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில், அது ஒரு உண்மையான சம்பவம் இல்லையா, சயின்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அறிவியலில் உச்சம் தொட்ட அந்த ஆட்டோமிக் பாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசின ஒரு படம். அதில் வரலாறு இருக்குது. ஆட்டோமிக் பாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்தை அழிக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டர் உள்ளே இருக்குது, வரலாறு உள்ளே இருக்குது. வேர்ல்டு வார் 2 அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. இந்த படத்தை கொண்டு வந்து பார்பி அப்படின்ற ஒரு ஃபெமினிஸ்ட் படத்தை கூட இவங்க சேர்த்து விட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசினாங்க. இதுக்கும் என்ன சம்பந்தம்? டபுள் ஃபீச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டபுள் ஃபீச்சர்னால் என்னென்னா 2 படங்கள் வேறு படம், ஆனால் சேம் யூனிவர்ஸ்குள்ளே வரும். இது ஒரே மாதிரி கதைக்களம் கொண்ட, இல்லை ஒரே மாதிரி யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி இருந்தால் இதுக்கு பேர் டபுள் ஃபீச்சர். இந்த படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணாங்கன்னா, பார்பியும் ஆப்பன்ஹைமரும் சேம் டைமில் வெளிவந்தாங்க. இந்த 2 படத்தையும் ஆடியன்ஸ் கிட்ட, பார்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணி கொண்டு போய் வச்சு இந்த படத்தை பல மடங்கு ப்ராஃபிட்டபுளாக மாற்றி விட்டது யாருன்னா இதே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அப்போ இன்றைக்கி இந்த படத்தை தயாரித்த நிறுவனமான யூனிவர்சல் நினச்சா செஞ்சுருக்கணும். ஏன்னா அப்படி செஞ்சு இவங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. ஆனால் ஏன் பண்ணல அப்படின்னா, இந்த படத்தில் இவங்க செஞ்சு வச்ச பல அக்கப்போர்கள். சரி, நம்ம இதை கூட விட்டுடலாம். ஆமாம், இது வந்து ஆப்பன்ஹைமர் ஒரு ஹிஸ்ட்ரி படம், இது கிரீக் ட்ராஜடி. ஓகே, 2800 இயர்ஸ் முன்னால் நடந்த ஒரு பழைய கதை. அதனால மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு புரியாதுன்றதுனால நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இப்போ கிரிட்டிக்ஸ் மட்டும் பார்க்கட்டும்னு இவங்க சொன்னாங்கன்னா, இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, எக்ஸில் ஆடிசிக்குன்னு சொல்லி இந்த படத்துக்குன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் போடுற போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனை இவங்க ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன் ஆஃப் பண்ணணும்? ஒன்று யோசிங்க, ஒரு படம் ஜெயிக்கணும்னா விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற அஃபிஷியல் விமர்சகர்களையும் தாண்டி, இவங்களுடைய மார்க்கெட்டிங்கையும் தாண்டி மக்கள் இதை பேசணும்.
இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் மக்கள் வந்து பேசுவாங்கல்ல, இந்த படம் இப்படி இருக்குது. இவங்க ப்ரீமியர் ஷோ போகிறாங்க, ஆனால் ப்ரீமியர் ஷோவில் படத்தில் நடித்தவங்கலாம் வந்து இங்கே நின்று ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி போஸ்ட் போட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ ஒன்று மட்டும் நமக்கு கிளியராக புரியுது, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த படத்தில் இவங்க செஞ்ச ஒரு சில தவறுகளை இங்கே உள்ளவங்களாம் எடுத்து பேசுனாங்க, முக்கியமாக ரைட் விங்கில் உள்ளவங்க. இதனால் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, படத்தை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் சூப்பர் கேர்ள்னு ஒரு படம் வந்துச்சு, மொத்தமாக ஊற்றிக்கிட்டு போயிருச்சு. சூப்பர் கேர்ள் நாங்கள் வந்து ஏன் ஒரு ஆண் மட்டும்தான் அப்படியே பரப்பாரா, நாங்களும் பரப்போம் அப்படின்னு சொல்லி ஃபெமினிஸ்ட் படமாக வந்த சூப்பர் கேர்ள் இப்போ போயிருச்சு. இதுக்கு முன்னால் ஸ்னோ ஒயிட்டுன்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுவும் போயிருச்சு. என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஓக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி கொண்ட நாங்கள் இன்க்ளூசிவாக இருக்கோம் அப்படின்ற பெயரில் இவங்க செஞ்ச ஒரு சில கூத்துகள்னால இன்றைக்கி வர படங்களெல்லாம் இன்றைக்கி நெகட்டிவாக போயிட்டுருக்கு. எவனோ ரைட் விங்கில் ஒரு 4 பேர் பேசுகிறான்னு இவங்க போக வேண்டியதானே? போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம். என்ன உண்மையை சொல்கிறோம் அப்படின்னா, இலான் மஸ்க் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், படிக்கலாமா? இந்த படத்தினுடைய கடைசி ட்ரெய்லர் 60,000 லைக்ஸ் வந்திருக்கு, ஆனால் டிஸ்லைக்ஸ் பாருங்கள் 4,28,000 428K. இந்த ரேஷியோ வந்து நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக நீங்கள் கடந்து போக முடியாது. இந்த போஸ்ட் கீழே வந்து மஸ்க் கமெண்ட் பண்றாரு, கிறிஸ் நோலன் டெசகிரேட்டட் ஹோமர் அண்ட் groveled on his knees just to meet the woke rules required to win an Oscar. What a worm அப்படின்னு சொல்லி கடினமான வார்த்தைகளில் இவர் பேசியிருப்பார். இதில் டெசகிரேட்டட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். டெசகிரேட்டட்னா என்ன? ஃபஸ்ட்டு, ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்த வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்கன்னா அதுக்கு பேர் டெசகிரேஷன். இப்போ ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் செருப்பு போடாமல் நீங்கள் போகணும், ஆனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே செருப்பை போட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து டெசகிரேஷன். ஒரு புனிதமான ஸ்தலத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்களேன். ஏன் இந்த வார்த்தையை இவர் சொல்லணும்? யோசிங்க. ஹோமர் மாதிரியான ஒரு கடவுள் தான், என்னை பொறுத்தவரை ஹோமர் ஒரு கடவுள் தான். ஏன்னா இந்த 2 ஒர்க் இருக்கு இல்லையா, இலியட், ஆடிசி, இந்த ஒர்க்கை நீங்கள் படிக்கலைன்னா, வாழ்க்கையில் நீங்கள் படிக்கலைன்னா வேஸ்ட்டு. நீங்கள் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு கதை ஏன் முக்கியம்? கதை எதுக்குங்க முக்கியம்? ஒரு ஸ்டோரி எதுக்கு முக்கியம்? இதில் வரலாறும் கொஞ்சம் கலந்துருக்கு, ஆனால் ஸ்டோரி ஏன் முக்கியம், கதை ஏன் முக்கியம் அப்படின்னா இதை படிங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய ஆள் மனசில் உள்ள அத்தனையும் அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்து அப்படி எடுத்து போட்டிருப்பார். மேன்லினஸ்னால் என்ன? இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க தெரியுமா, டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி அப்படின்னா என்ன? இவங்க டாக்ஸிக்னு ஏன் இதை சொன்னாங்க? ஒரு மனுஷனுடைய கோபம், ஒரு மனுஷனுடைய அந்த அந்த ஒரு ஈகோ, நான் தான் பெருசு, ஏய் நீ யாரா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, 2 ஆண்களுக்கு இடையேயான ஒரு ஒரு சின்ன ஒரு ஈகோ எங்கே போய் நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஹெலன் அப்படின்ற ஒரு பேரழகி, அவளுடைய அழகை வந்து இவர் வர்ணிச்சிருப்பார். அப்படியே அவளுடைய ஹேர் எப்படி இருக்கும், அவளுடைய ஹெயிட் எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் செம்மையாக மனுஷன் பண்ணி விட்டுருப்பார். அப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணை, அந்த ஒரு பெண்ணுக்காக அந்த என்டையர் மெடிட்ரேனியன் கடற்கரையில் உள்ள அந்த தீவுகளில் உள்ள மொத்த நாடுகளும், அந்த நாடுகளுடைய சோல்ஜர்ஸும் கிளம்பி போயிருப்பாங்க இந்த போருக்காக. இந்த போரில் நீங்கள் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு மகத்தான ஒரு படைப்பை நீ இதை அசிங்கப்படுத்தியிருக்க அப்படின்றதையும் தாண்டி நீ இதை டெசகிரேட் பண்ணிட்ட, நீ இதை அவமானப்படுத்திட்ட. இது ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு புனித புத்தகத்தை நீயே அசிங்கப்படுத்திட்ட அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. எதுக்குன்னா, ஒரு ஆஸ்கார் வாங்கணும். ஆஸ்காரில் நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய படம் இன்றைக்கி நாமினேட் ஆகணும்னா, நான் இதை பேசியிருப்பேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சேனலில். ஆஸ்கார் வாங்கணும்னா இப்போ புதுசாக ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க? உங்களுடைய திரைப்படம் நாமினேட் ஆகணும், ஆஸ்காருக்கு நாமினி ஆகணும் அப்படின்னா அங்கே ஒரு கே இருக்கணும், லெஸ்பியன், என்னது எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க உள்ளே இருக்கணும். நடிப்பு மட்டும் இல்லை, படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் இவங்க, இதையும் தாண்டி எவ்வளோ சம்திங் 20 to 30% இவங்க இருக்கணும், மேண்டேட்ரியாக இவங்க இருக்கணும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ட்ரஸ் இவங்க, இதில் எத்தனை பேர் எல்ஜிபிடி? நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னா, நீங்கள் ஒரு ஆக்டிங்க்கு நீங்கள் காஸ்டிங் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வாப்பா யாரெல்லாம் கே, யாரெல்லாம் ஆம்பளையை பண்ணுவா, யாரெல்லாம் பொம்பளையை பண்ணுவா வா அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி தான் நீங்கள் காஸ்டிங் பண்ணணும். அசிங்கமாக இல்லை? ஒருத்தனுடைய செக்ஷுவாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம அவனுக்கு நடிக்க நம்ம ரோல் தரோம் இல்லையா? இந்த மாதிரிலாம் கூத்து பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ஒரு ஆஸ்காருக்காக இப்படிலாம் செய்வீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரா. சரி, அப்படி என்ன பண்ணார் நோலன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, எலியட் பேஜ் அப்படின்னு தன்னை அழைத்து கொள்கிற உண்மையான ஒரு எல்லன் பேஜ் அப்படின்ற ஒரு நடிகை. நீங்கள் இவங்களை பார்த்துருப்பீங்க, நான் இவங்களை பற்றியும் பேசியிருப்பேன் நம்ம சேனலில்.
எல்லன் பேஜாக 33 வயசு வரைக்கும், எப்போ 33 வயசு வரைக்கும் ஒரு பெண்ணாக பிறந்து, பெண்ணாக வாழ்ந்து, பெண்ணாகவே பெண்களுக்கான எல்லா உறுப்புகளையும் கொண்டு எல்லாம் இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு ஒரு நாள் நான் ஆணாக உணர்றேன்னு இவங்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் பிரஸ்ட்டை போய் வெட்டு, பிரஸ்ட்டை அறுத்தாச்சு. பிரஸ்ட்டை வெட்டிக்கிட்டு இவங்க இப்போ ஜிம்முக்கெலாம் போய் இவங்க 6 பேக்லாம் வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கான ஹார்மோன்ஸ்லாம் எடுத்து உடம்பு நல்லா ஃபிட்டாக வைக்கிறேன், நான் ஆம்பளையாக மாறுறேன் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கூத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதே எல்லன் பேஜ் தான் இப்போ பேர் வந்து எலியட் பேஜாக மாற்றியாச்சு. ஆம்பளை பேராக வச்சாச்சு. பேர் வச்சிட்டா நீங்கள் ஆம்பளையாக மாறுவீங்களா? இப்போ என்ன பண்ணாங்க, இதே அம்மையார் தான் இன்செப்ஷனில் அரியாட்னே அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிகாப்ரியோ கூட இந்த பொண்ணு இருப்பாங்க. இவங்க இப்போது எலியட் பேஜாக மாற்றிட்டு என்ன ஒரு கூத்துனா, இந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு. செய்னான் அப்படின்ற ஒரு சோல்ஜர், ஒரு ஆம்பளை, ஓகே, ஒரு ஆண் சோல்ஜர். இவருக்கு ஒரு ரோல் ஒன்று உண்டு. ஆனால் ஆடிசியில் இந்த கேரக்டர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார் ஹோமர். எய்னீட் அப்படின்ற இன்னொரு ஒர்க் ஒன்று உண்டு. ஹோமர் இந்த 2 ஒர்க்கையும் எழுதி முடித்ததுக்கப்புறம் பல நூற்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 500-600 வருஷத்துக்கு அப்புறம் எய்னீட் அப்படின்ற இந்த ஒர்க்கை வெர்ஜில் அப்படின்ற ஒரு ரோமன் போயட் தான் எழுதியிருப்பார். அந்த யூனிவர்ஸை பேஸ் பண்ணி அதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் இதில் வருவாங்க. கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதி வச்சுருப்பார். இந்த ஒர்க்கில் செய்னான் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று வரும். இந்த செய்னானுக்கு என்ன ரோல் அப்படின்னா, ஒடிசியஸ் அப்படின்ற இந்த கேரக்டர்னுடைய சொந்தக்காரர் தான் இந்த செய்னான். இவருடைய கசின், அம்மா வழியில் வந்து ஒரு சொந்தக்காரர். இவரும் இந்த போரில் பங்கேற்றிருப்பார். நம்ம சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இலியடினுடைய கதையை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இலியட் வந்து இந்த யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட், ஓகேவா? இலியட் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆடிசி புரியும். இலியட்னுடைய ஸ்டோரி என்னென்னா, பாரிஸ் அப்படின்னு ஒருத்தன், இவன் ட்ராய் நகரத்தினுடைய பிரின்ஸ், அங்கே உள்ள இளவரசன். இவன் என்ன பண்ணுவான், ஸ்பார்ட்டா அப்படின்ற ஊர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பார்டன்ஸ்னு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பார்ட்டா நகரத்தை சேர்ந்த, அந்த ஸ்பார்ட்டா அப்படின்ற அந்த ஒரு கிங்டமை சேர்ந்த மெலனாயஸ் அப்படின்ற ஒரு கிங் இருப்பார். இந்த கிங்கினுடைய மனைவி தான் ஹெலன் அப்படின்ற அந்த ஒரு பேரழகி. இந்த ஹெலனை இவன் மயக்கி கூட்டு போயிடுவான். ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி இவளை கூட்டு போயிடுவான். எங்கன்னா ட்ராய் நகரத்துக்கு இவளை அங்கே இது கிட்னாப் பண்ணுவான். கிட்னாப்பும் சொல்லலாம் நம்ம, இல்லைனா இன்னொன்று சொல்லலான்னா இவகிட்ட மேஜிக் போட்டு இவளை மயக்கி கொண்டு போயிட்டான். ஓகே, இப்போது இந்த ஒரு பெண்ணை நம்ம மீட்கணும் அப்படின்ற அந்த ஒற்றை குறிக்கோளில் அகமெம்னான் அப்படின்ற ஒரு கேரக்டர் உண்டு. இவன் யாருன்னா மெனலேயஸனுடைய தம்பி. இவனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஏரியாவில் உள்ள அத்தனை கிங்கையும் இவங்க சேர்த்துக்கிட்டு இங்கே போருக்கு போவாங்க. அப்படி இத்தாக்கா அப்படின்ற ஒரு குட்டி தீவு, அந்த இத்தாக்கா தீவினுடைய கிங்கு தான் நம்ம ஒடிசியஸ். இவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, ஐயா நான் போருக்கலாம் நான் வரமாட்டேன். இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, பெனலப்பி அப்படின்னு சொல்லி பேர். ஒரு அழகான ஒரு பெயர், நைஸ் நேம், பெனலப்பி. பெனலப்பிக்கு இப்போ தான், பெனலப்பிக்கும் இவருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஒரு குழந்தை பிறந்திருக்கும். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அழகான மனைவி இருக்காங்க, நான் இங்கே இருந்துடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் இவர் கட்டாயப்படுத்தி இவரை இழுத்துட்டு போயிடுவாங்க இந்த போருக்கு. ஒடிசியஸ் 10 வருஷம் போர் நடக்கும். அந்த ட்ராய் நகரத்தை சுற்றி பெரிய ஒரு வால் ஒன்று இருக்கும். அதை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. அதையும் தாண்டி காட்ஸ், க்ரீக் கல்ச்சரில் நிறையா காட்ஸ் இருப்பாங்க. இந்த காட்ஸ் வந்து இங்கே கேம் ஆடுவாங்க. இவனுக்கு எதிராக இவனை மாற்றி விடுவாங்க, திருப்பி இவனை கூட்டு வந்து இங்கே திருப்பி விடுவாங்க. இப்போல்லாம் இவங்க ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க. கடவுள்லாம் அங்கே இப்படி தான், ஒரே காமெடியாக இருக்கும் அவங்க பண்ணுற வேலைலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ 10 வருஷம் போர் நடக்கும். போரினுடைய முடிவில் இவங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற அந்த கடைசி கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒடிசியஸ் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று பண்ணுவார். என்ன பண்ணுவார், ட்ரோஜன் ஹார்ஸ். ஹோமர் ஏன் எனக்கு பிடிக்கும்னா, ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியில் உள்ள ஒரு ட்ரோப், ஒரு சின்ன ஒரு எபிசோட். இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இதை மீமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு ஹார்ஸ் இருக்கும். அந்த ஹார்ஸ்க்குள்ளே ஒன்று ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அது மக்களுக்கு தெரியாது. இதை இவங்க வேறு மாதிரி மார்க்கெட் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க. நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அந்த ஹார்ஸ் நிற்குது. அந்த ஹார்ஸை வந்து இப்போ உள்ளே கொண்டு போகணும் அந்த ட்ராய் நகரத்துக்குள்ளே. இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து மேத்ஸ் இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ் பாடத்துக்குள்ளே மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். இது ஒரு காமெடியாக இவங்க பண்ணியிருப்பாங்க.
எங்களுடைய ஃபிசிக்ஸ் வாத்தியார் என்ன பண்ணுவார், ஃபிசிக்ஸ் பாடத்தை நடத்திட்டு இருப்பார். நடத்திட்டு இருக்கும்போது, இருங்கடா ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, இதை படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிச்சுட்டு இருப்போம். இவர் போர்டில் எழுதுவார், எழுத ஆரம்பிப்பார். இங்கேருந்து ஆரம்பிப்பார், இந்த பக்கத்தில் ஆரம்பித்து லைனாக ஒரு சம் ஒன்று போடுவார். சென்டராக ஒரு கோடு போட்டு இந்த பக்கம், ஓகே, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ். கூம்பினுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம அளக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். நீங்கள் படிச்சிருப்பீங்க, கூம்பு, கோன் இல்லையா? கோணை மெஷர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபிசிக்கலான ஒரு விஷயம். ஃபிசிக்ஸ் பற்றி பேசும்போது இங்கே மேத்ஸ் வந்து நிற்குமா? நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கும் மீம் கண்டென்ட்டாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு விஷயந்தான் ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்றது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த க்ரீக் சோல்ஜர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒடிசியஸ் ஐடியா கொடுப்பாரு, ஒரு பெரிய ஒரு ஹார்ஸ் ஒன்று கட்டுங்க, இந்த ஹார்ஸை நம்ம அங்கேயே விட்டு போன மாதிரி நம்ம காமிச்சிடலாம், நம்ம அப்படியே கிளம்பி போகிற மாதிரி நம்ம காமிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ராய் மக்கள் வெளியே வந்து இந்த ஹார்ஸை இழுத்துட்டு உள்ளே போவாங்க. உள்ளுக்குள்ளே சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் இந்த கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கதையில் என்ன ஒரு முக்கியமான பிளாட் பாயிண்ட் அப்படின்னா, சைனான் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் இருப்பார். இவர் ஒரு கதையை ஒன்று சொல்லுவார், ஒரு பொய் சொல்லுவார். யார்கிட்டனா, ட்ராய் நகரத்தினுடைய கிங் கிட்ட போயிட்டு, என்னன்னா, நானும் இவங்க கூட தான் போருக்கு நான் வந்தேன், ஆனால் ஒடிசியஸ் என்ன ஏமாற்றிட்டு இவனுங்க ஊருக்கு ஓடி போயிட்டானுங்க, இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நகரத்துக்குள்ளே ஆதரவு தேடி உள்ளே வர்ற மாதிரி நடித்து உள்ளே வர்றவர் தான் சைனான் அப்படின்ற இந்த ஒரு சோல்ஜர். கிரீக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இவர் கதை சொல்கிறாரு, இவங்க இந்த குதிரையை செஞ்சு இதை கடவுளுக்காக இவங்க படைக்கிறதுக்காக செஞ்சாங்க, அப்படியே விட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே விட்டு போனீங்கன்னா, இந்த குதிரையை நீங்கள் கொண்டு வரலன்னா கடவுளுடைய சாபம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை ஒன்று சொல்லுவார். இதை இவங்க நம்புவாங்க. ஏன் நம்புவாங்கன்னா, கிரீக்ஸும் இப்போ போயிருப்பாங்க, போன மாதிரி காட்டுவாங்க, ஆனால் இவெல்லாம் ஒளிஞ்சிருப்பான். சைனான் சொன்ன பேச்சை கேட்டு இவங்க சைனானை உள்ளே விடுவாங்க, இந்த குதிரையும் உள்ளே விடுவாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்கெல்லாம் குடித்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அந்த மக்கள்லாம். அப்போது அந்த குதிரை ட்ரோஜன் ஹார்ஸை ஓப்பன் பண்ணி விட்டது யாருன்னா இந்த சைனான் தான். ஒடிசியஸ் ஒரு பிளான் ஒன்று போட்டு கொடுப்பாரு. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னா சைனான். ஒருவேளை சைனான் இந்த ட்ராய் மக்களை இவர் கன்வின்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இது நடந்திருக்காது, இந்த போரில் இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த போரில் இவங்க ஜெயிக்கிறதுக்கும் ட்ராய் மக்களை ஏமாற்றுவதற்குமான முக்கியமான ஒரு ரோல், சென்ட்ரல் ரோல் யார் ப்ளே பண்ணானா சைனான் அப்படின்ற இந்த கேரக்டர். இப்படி ஒரு முக்கியமான ஒரு ஆண் வேடத்தை தன்னை பெண்ணாக ஆணாக உணர்ந்து கொண்ட அவரே குழம்பிட்டார்ல, பெண்ணாக இருந்து தன்னை ஆணாக உணர்ந்து ஆணாக தன்னை மாற்றிக்கொண்ட எலியட் பேஜ் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இந்த ரோலை கொடுத்துருக்காரு. இது என்னால் மன்னிக்கவே முடியாது. ஐயா, ஒரு சோல்ஜர்யா, ஒரு ஆண் சோல்ஜர், ஒரு வீரமிக்க ஒரு ஆம்பளைக்கு நீங்கள் யாரை கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு பொம்பளையை கொடுத்துருக்கீங்க, ஒரு பொம்பளைக்கு நீங்கள் இந்த ரோல் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இன்றைக்கி மார்னிங். எண்ட் ஓக்னஸ்னு ஒரு பேஜ் இருக்குது, எக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க இந்த ப்ரீமியர் ஷோவில் எலியட் பேஜ் என்று தன்னை அழைத்து கொள்கிற இந்த எல்என் பேஜ், இந்த லேடி ஆனால் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறாங்க, இவங்களை காட்டுறாங்க பாருங்கள். பவுன்சரும் இந்த அம்மாவும் வெளியே வராங்க. இந்த அம்மா இல்லை, இந்த ஐயா அப்படின்னு தன்னை அழைத்து கொள்கிற பெண், ஓகே, வெளியே வராங்களா? அந்த பவுன்சரை பாருங்களேன், இவர் ஆண், ஓகே, இவரையும் தன்னை ஆண் என்று அழைத்துக் கொள்கிற அந்த அவங்களையும் பாருங்களேன். மேலே கேப்ஷன், எலன் பேஜ் இஸ் ப்ரூஃப் தட் ஆல் த மணி இன் த வேர்ல்டு கான் சேஞ்ச் பயாலஜி. நீ என்ன வேணால் சொல்லிக்கலாம், நீ உன்னை பெண் என்று பெண்ணாக இருந்து ஆண் என்று சொல்லிக்கலாம், ஆனால் நீ ஆண் கிடையாது, நீ பெண் தான். அடுத்து ரெண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, ஹெலன் அப்படின்ற அந்த ரோலை யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா லுபிட்டா ஞாங்கோ அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்க. லுபிட்டா ஞாங்கோ ஒரு பிளாக் ஆக்ட்ரஸ், நீங்கள் இவங்களை பார்த்துருக்கலாம். ஹெலன் ரோலை இவங்க பண்ணுறாங்க. ஹெலன் யார் அப்படின்னு ஹோமர் சொல்கிறாருன்னா நம்ம படிக்கலாமா? ஒடிசியில் ஒரு சீன் ஒன்று வரும், அந்த சீனில் பேஜ் நம்பர் 446. ஓகே, இப்போ ஹெலன் பற்றி இவங்க ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட்டில் இவங்க பேசும்போது நடுவில் ஒரு வார்த்தையை ஒன்று இவர் சொல்லுவார். வேர் இஸ் இட் கான் ஒடிசியஸ், யுவர் பவர், யுவர் ஃபைட்டிங் ஹார்ட், த கிரேட் சோல்ஜர் ஹூ ஃபாட் ஃபார், யாருக்கு நீ போர் செஞ்ச அப்படின்னா ஃபார் ஃபேமஸ் ஒயிட் ஆர்ம்டு ஹெலன், வெள்ளை கலரில் கைகளை கொண்ட ஹெலன், ஃபேமஸான
ஹெலனுக்காக சண்டை போட்ட கிரேட் சோல்ஜர்னு ஒடிசியஸை இங்கே ஒரு கேரக்டர் அட்ரஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒயிட் ஆர்ம்டு ஹெலன், வெள்ளை கலரில் அவ்வளோ அழகான ஒரு பேரழகு கொண்ட இவருடைய கைகள்லாம் இவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹோமர் சொல்கிறாரு. அப்போ ஒயிட் தான் அழகா அப்படின்னா அப்படி கிடையாது. பட் இவங்களுடைய கலாச்சாரத்தில் இவங்களுடைய இது பழைய பண்பாடு இல்லையா? இன்றைக்கி லெட்ஸ் டேக் லுபிட்டா ஞாங்கோ. லுபிட்டா ஞாங்கோ உண்மையாகவே அழகாக இருப்பாங்க, நம்ம அவங்கள குறை சொல்லவே முடியாது, நல்லா இருப்பாங்க. ஓகே, ஏஜ் வந்து 40+, பட் ஸ்டில் ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய 12 Years a Slaveன்னு ஒரு படம் ஒன்று உண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பழைய படம், 2010s வந்த படம். ஸ்லேவரி பற்றி இவங்க ஒரு ஸ்லேவ் கேர்ளாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய எனக்கு இன்னொரு படம் ஒன்று உண்டு, லிட்டில் மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ஜாம்பி படம். ஓகே, ஒரு இவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக நடிச்சிருப்பாங்க லுபிட்டா. இந்த படத்தில் ஸ்கூல் பசங்களை, சின்ன பசங்களை டூருக்கு வெளியே கூட்டு போயிருப்பாங்க. அப்போது அங்கே ஜாம்பிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ எப்படி இந்த பசங்களை இவங்க காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் போகும். நல்ல படம், நீங்கள் பாருங்கள், லிட்டில் மான்ஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்ல படங்களில் நடித்த ஒரு அழகான ஒரு நடிகை. இவங்க அழகு தான், ஆனால் ஹெலன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இவங்க பொருத்தமா அப்படின்னா கண்டிப்பாக பொருத்தம் அல்ல. ஹெலன் வந்து பேரழகி. ஹோமருடைய ஒர்க்கையும் தாண்டி க்ரீக் லிட்ரேச்சரில் பல இடங்களில் ஹெலன் பற்றி குறிப்புகள்லாம் உண்டு. எல்லா குறிப்புகள்லையுமே ஹெலன் எப்படி இவங்க காமிச்சிருப்பாங்கன்னா பேரழகி. அப்படி ஒரு பேரழகியை இவங்க காட்டுறதுக்கு மனசு இல்லாமல் பிளாக் பொண்ணை வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, திருப்பியும் இங்கே இந்த லெஃப்டிஸ்ட் அஜெண்டா. ஹாலிவுட்டில் உங்கள் படம் நாமினி ஆகணும்னா பிளாக் மக்களுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, தகுதி இருக்கா, திறமை இருக்கா, நடிப்பாங்களா, இந்த ரோலுக்கு இவங்க பொருத்தமான ஆள் தானா, இப்போல்லாம் இல்லை. ஒரு பிளாக் பொண்ணு வேணும், அப்போ என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு வந்து சொருகு அப்படின்னு சொல்லி சொருகியாச்சு, சம்மந்தமே இல்லாமல். எனக்கு இது கூட பெரிய பிரச்சனையாக இல்லை, இது பெரிய பிரச்சனை தான். ஆனால் அட்லீஸ்ட் நம்ம படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நோலனுக்காக பார்க்கலாம், அவர் என்ன தான் பண்ணி வச்சுருக்காருன்னு பார்ப்போம்னு நினச்சா, இந்த அம்மா லுபிட்டா ஞாங்கோ இவங்க ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. I'd be like, so Homer, how do you feel about the screen time given to these women, considering how little you spend with them? Okay. And then do you lean forward and look at him like that? Yes, like, remember us? ஹோமர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு இவங்க கேட்டால், இவங்க சொல்கிறாங்க, நீ ஹோமர் ஐயா, ஹோமர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு இந்த கதையில் ஆடிசிலையும் இலியட்லையும் உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் கொடுத்தீங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்க்ரீன் டைமே இல்லை, பெண்களுக்கான ரோல் அங்கே இல்லை, நீங்கள் பெண்களை முக்கியமான கதாபாத்திரத்தில் நீங்கள் வைக்கலை, ஆண்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆணாதிக்கம் அப்படின்னு இவங்க பேசியாச்சு. ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி உள்ளே கொண்டு வந்து சொருகியாச்சு. யாருக்கு அட்வைஸ்னால் ஹோமருக்கு அட்வைஸ். அம்மா நீ யார்? ஒரு மீடியாக்கரான ஒரு ஆக்ட்ரஸ். ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னால் இவங்க 2012 அந்த படம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த 12 Years a Slaveன்ற படம். அப்போ 2010க்கு முன்னால் உங்களை யாருனே தெரியாது. ஆனால் 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் எழுதின காவியத்தை நம்ம இன்றைக்கி உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இவங்க சொல்கிறாங்க, இவங்க யாருக்கு அட்வைஸ்னால் ஹோமருக்கு அட்வைஸ். பெண்களை ஒடுக்கின ஒரு ஆணாதிக்கவாதின்னு இவங்க பேசுகிறாங்க. யாரை? ஹோமரை. ஹோமர்கிட்ட பேச உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம வள்ளுவர் இருக்கார், வள்ளுவரை மீட் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ், இதை எப்படி பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஆனால் இவங்க ஒரு கேள்வி கேட்க முடியும். இவங்க கேட்குறாங்க, நீ எப்படி பெண்களுக்கு ஏன் நீ முக்கியத்துவம் கொடுக்கல உன்னுடைய புத்தகத்தில்? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இலியட் பார்த்தீங்கன்னா, இலியட் ஒரு போர்க்களம். இந்த இலியட் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு சீன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சீன், முதல் சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டை நடக்குவாங்க போர்க்களத்தில். இவன் கத்தியை வச்சு நிற்பான். இப்படி தான் ஸ்டோரி ஆரம்பிக்கும். இந்த ஸ்டோரியில் பெண்களுக்கு நீங்கள் எப்படி ரோல் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். போர்க்களத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு ஆம்பளையும் சண்டை போட்டிருக்கான். கத்தி சண்டை இல்லை, வால் சண்டை போட்டிருக்கான். அங்கே பெண்களுக்கான வேலை என்ன? போர்க்களத்தில் பெண்கள் போருக்கு போக மாட்டாங்க இல்லையா? போவாங்க, மக்கள் போயிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு வந்து ஒரு நகரத்தை இவங்க முற்றுகை போடுறாங்க. அங்கே பெண்களுக்கு ரோல் இல்லைன்னு இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது நான் ஒன்று கேட்குறேன்,
நீங்கள் இப்போ தஞ்சாவூர் போகிறீங்க, தஞ்சாவூரில் பெரிய கோயில் இருக்குது. பெரிய கோயிலை பார்த்து நீங்கள் அப்படி பிரமிச்சு நீங்கள் நிற்பீங்க இல்லையா? அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ச்சே, எவ்வளோ பிரம்மாண்டமாக 1000 வருஷத்துக்கு முன்னால் ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு மகா பெரிய ஒரு மனுஷன் இதை செஞ்சுருப்பாருன்னு நீங்கள் வியந்து பார்ப்பீங்க இல்லையா? அப்படி பார்ப்பீங்களா? இல்லை இந்த கோயில் நல்லா இருக்கு, ஆனால் இதில் எத்தனை பேர் பெண்கள் இதில் வேலை செஞ்சாங்க, பெண்களுக்கு இவர் ஏன் அலோவ் பண்ணல, பெண்களை ஏன் இந்த கோயில் கிட்ட இவர் அலோவ் பண்ணலன்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஆனால் இவங்களுக்கு ஹோமருடைய ஒர்க்கை பார்த்த உடனே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தோன்ற கேள்வி என்னன்னா, ஏன் எங்கே பெண்கள் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. இந்த ஃபெமினிசம் பேசுகிறவங்க, என்ன இந்த ஓக் லெஃப்ட் ஐடியாலஜி பேசுகிறவங்க, ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு பேசுகிறவங்க, இவங்க அத்தனை பேருமே மூவி இண்டஸ்ட்ரியை மொத்தமாக அழிச்சு விட்டாங்க. அப்போ இங்கே டேலண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆக்ட்ரஸ் இந்த ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பொருத்தமான ஆக்ட்ரஸ் தானா அப்படின்றதே எங்கள் பிரச்சனை. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இன்னொரு பிரச்சனையை வேற கிளப்பி விட்டு ஹோமருக்கு இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லிப்ஸ்டிக்லாம் விற்கிற பெரிய பெரிய மேக்கப் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும், பெண்களுக்கான மேக்கப் பொருட்களை விற்கக்கூடிய கடைகள்லாம் நம்ம மாலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாலில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, அந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு ஏங்க பெண்கள் தான் இருக்காங்க, ஆண்களுக்கு இங்கே ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா இது பெண்கள் மேக்கப் கடை, அங்கே பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் மேக்கப் பற்றி தெரியும். ஒரு பெண் மேக்கப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆணால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ அந்த கடைகளில் பெண்களை வச்சாதான் ஓடும். அதே மாதிரி ராஜராஜ சோழன் ஒரு ஆலயம் கட்டுறாருன்னா இவர் ஆண்களை தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். அதே மாதிரி இலியட்டில் இவங்க சண்டைக்கு போகிறாங்க, இவங்க போருக்கு போகிறாங்க. போரில் போயிட்டு ஏன் பெண்கள் இல்லைன்னு கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாகவே இல்லையா? அப்போ நார்மலாக ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஓவர் ரெப்ரசன்டேஷன் பண்ணப்பட்டிருப்பாங்க. உடனே இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும்னு நீங்கள் பேசுனா இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் நான் அடிக்கடி தாமஸ் சோல் நான் மென்ஷன் பண்ணுவேன். தாமஸ் சோல் ஐயா அவர் பார்த்திங்கன்னா டிஸ்பேரிட்டி இருக்குது. இலியட் காப்பியத்தில், இந்த காவியத்தில் பெண்களுக்கான ரோல் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது டிஸ்பேரிட்டி. இந்த டிஸ்பேரிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு டிஸ்கிரிமினேஷன். இவர் வேணும்னே பண்ணல. ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன், ஆடிசியில் ஓகே இலியட்டில் பெண்களுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, ஆனால் ஆடிசியில் நிறையா பெண் கேரக்டர்ஸ்லாம் உண்டு, எக்கச்சக்கமான பெண் கேரக்டர்ஸ் உண்டு. நான் இதை உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு முன்னால் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், டிஸ்பேரிட்டி, வித்தியாசங்கள், ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிகமாக ரெப்ரசன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுனாலே இது டிஸ்கிரிமினேஷனோ இல்லை ஒடுக்குமுறையோ அல்ல. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் அப்படின்ற ஜேன் ஆஸ்டன் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு நாவல். இது நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆங்கில இலக்கியம் படித்தவங்களுக்கு இது கட்டாயமாக பாடமாக வைக்கப்படும். ஜேன் ஆஸ்டன் எழுதின இந்த நாவலில் மைய கேரக்டர் யார் தெரியுமா? எலிசபெத் பென்னட் அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் இந்த நாவலில் மெயினான கேரக்டர். இந்த கதையை முன்னால் தள்ளி கொண்டு போகிறத யாருன்னா எலிசபெத் தான் கொண்டு போவாங்க. உடனே இங்கே எதுக்குங்க ஆண்களே இல்லை நம்ம கேட்டால் அது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, டால்ஸ்டாய் எழுதின ஆனா கேரனினான்னு ஒரு நாவல் ஒன்று உண்டு. இதை நான் பேசியிருப்பேன், நம்ம சேனலில் நான் பேசியிருப்பேன் ஒரு 2 years முன்னால். ஆனா கேரனினா கணவனை விட்டு இன்னொருத்தனுக்காக இவ போனா, அப்போ என்ன ஆச்சு அப்படின்றதான் அந்த கதையினுடைய மையமான பிளாட்டு இல்லையா? இப்போ அந்த நாவல் பார்த்தீங்கன்னா 800 பக்கத்துக்கு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த நாவலில் அன்னா கர்னினா முதல் சீனில் இவங்க ட்ரெயின்லேருந்து இறங்குவாங்க. அந்த சீன்லேருந்து ஆரம்பித்து கடைசி சீனில் இவங்க ட்ரெயின் முன்னால் பாஞ்சு இவங்க தற்கொலை செஞ்சு கொள்ளுவாங்க, இறந்துருவாங்க, சூசைட் பண்ணுவாங்க. அந்த சீன் வரைக்குமே அந்த முழு நாவலுமே யாரை சுற்றி நடக்கும் அப்படின்னா ஆனா கர்னினா. இப்போ நான் எதுக்கு ஆனா மட்டும் உள்ளே வச்சுருக்கீங்க, ஆண்களுக்கு ஏன் அங்கே இடம் இல்லைன்னு கேட்டால் அறிவு இருக்கா கொஞ்சமாவது? அப்போது ஒவ்வொரு கதைக்கும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி யாரை உள்ளே வைக்கணும், அந்த கதையினுடைய களம் என்ன, அதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன. ட்ராய் நகரத்தை போய் நம்ம 10 வருஷம் நம்ம முற்றுகை போடுறோன்னா பெண்களை கூட்டு போனால் முடியுமா? அது சாத்தியம் இல்லாத போது பெண்களை நம்ம உள்ளே வைக்க வேண்டிய தேவை என்ன? இந்த கேள்வியே முதல்ல தப்பு. நம்ம இப்படி கேட்கலாமான்னு இவங்களாம் நினைக்கணும். இன்னொன்று என்னென்னா, கடைசியாக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆமாங்க இலியட்டில் பெண்களுக்கு ரோல் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஆடிசி பார்த்திங்கன்னா 2 முக்கியமான கேரக்டர் உண்டு. ஒன்று
ஒடிசியஸினுடைய மனைவியான பெனிலப்பி. இப்போது நான் இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இத்தாக்காலேருந்து கிளம்பி நம்ம ஆள் ஒடிசியஸ் அங்கேருந்து கிளம்பி அந்த கடல் கடந்து ட்ராய் நகரத்துக்கு இவர் போயிடுவார். இவங்களை பிடிக்க போயிடுவார். ஆனால் முடியாது. இப்போ அந்த போர் முடியுமா? இலியட்னுடைய எண்டிங் எப்படின்னா, போர் இன்னும் முடிஞ்சிருக்காது. ஆல்மோஸ்ட் அந்த சீன் வந்து முழுசாக இதில் முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போது ஒடிசியினுடைய ஸ்டோரி என்னென்னா, இந்த போரை முடிச்சிட்டு ஒடிசியஸ் இத்தாக்கா நகரத்துக்கு திருப்பி போகணும். இத்தாக்கான்ற ஊருக்கு திருப்பி போகணும். அந்த ஆன் த வேல அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னியில் இவர் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணார் அப்படின்றதான் இந்த கதையினுடைய இவ்வளோ பெரிய புக்கு. இந்த புக்கினுடைய மொத்த ஸ்டோரியுமே ஒரு ஹீரோவினுடைய பயணம். இவர் ஊருக்கு திருப்பி போகிறார். ஆனால் ஊரில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஊரில் உள்ளவங்கலாம் ஒடிசியஸ் இறந்துட்டாருன்னு நினச்சிருவாங்க. ஏன்னா எந்த ஒரு தகவலும் இல்லை. 10 வருஷம் ஆச்சு போய். இதில் இன்னொரு கூத்து பார்த்தீங்கன்னா, இவர் திருப்பி போகிறார் இல்லையா, லாஸ்ட்டாக போயிடுவார். இவர் போகிறதுக்கான இந்த ஜேர்னி இருக்குல்ல, இந்த ஜேர்னி 10 வருஷம் எடுத்துக்கும். இந்த கேப்பில் இத்தாக்கால பெனிலப்பி இப்போ தனியாக இருப்பாங்க. ஓகே, அப்போது ஒரு கிங் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு ஒரு நகரம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆக முடியும். அந்த ஊரில் உள்ளவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெனிலப்பி கிட்ட, அம்மா நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஊரில் இருந்து அத்தனை பேரும் கிளம்பி வந்துடுவான். 100 பேர் வந்துடுவான் பெனிலப்பியை மேரேஜ் பண்ணுறதுக்காக. அம்மா வந்துரு, நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 பேர் வந்துடுவான். இந்த 100 பேரையும் இந்த அம்மா அவாய்ட் பண்ணி இவன் ஆல்மோஸ்ட் இவங்கள நெருங்கிடுவான். வந்துரு. அப்போல்லாம் வந்து பெண்களை கேட்டுலாம் யாரும் மேரேஜ் பண்ணுறது இல்லைல்ல. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும், ஒரு குயினுக்கு ஒரு கிங் வேணும். இவன் இறந்துட்டான் அப்படின்னு இவங்க நினச்சிப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி ஒரே ப்ரெஷர். இதில் இன்னொரு அந்த சீன்லாம் செம காமெடியாக இருக்கும். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, பெனிலப்பியை மேரேஜ் பண்ணுறதுக்காக வருவானுங்கள்ல, இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒடிசியஸனுடைய அந்த பேலஸ் இருக்கும், அரண்மனை, அங்கேயே தங்கிடுவான். அங்கே படுத்துப்பான். அங்கே படுத்துட்டு அங்கே குடிச்சிட்டு ஒடிசியை சேர்த்து வச்ச அத்தனை இவன் அனுபவிச்சுட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவனை கேட்குறதுக்கு அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆம்பளை இல்லை இல்லையா. அடுத்து கடைசியாக ஒடிசியஸ் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டு வருவார். அடுத்து என்ன ஆச்சு, அது கிளைமேக்ஸ் செம சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போது ஒரு பெண், ஒரு தனி பெண்ணாக தன்னந்தனியாக இவ ஸ்ட்ராங்காக நிற்பா. அப்போ ஹோமர் வந்து பெண்களை மதிக்கல அப்படின்னா கிடையாது. இந்த ஒடிசியில் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பெண்ணாக பெனிலப்பியை இவர் காமிச்சிருப்பார். கணவன் இல்லை, இவங்களை எந்நேரமும் யாரும் தூக்கிட்டு போக முடியும். ஆனால் தன்னந்தனியாக தைரியமாக என்னுடைய ஆண் அவன் தான், அவன் திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் காத்திருப்பா. ஒரு பெண், ஒரு ஸ்ட்ராங் விமன். அவன் நினச்சிருந்தா ஈஸியாக மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம், எவனா ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ்ந்துருக்கலாம்ல. ஆனால் அவன் அப்படி செய்யலை. என்னுடைய கணவன் திருப்பி வருவான், என் புருஷன் ஒரு வீரன் அப்படின்னு இவன் நம்பினான். ஆனால் இந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு லுபிட்டா ஞாங்கோ இதை படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். நீ ஹெலன்ற ரோல் பண்ணுற, நீ எந்த கதையை பண்ணுறியோ அதனுடைய சோர்ஸை நீ படிக்கலன்னு எனக்கு தோணுது. நீ படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா படிச்சிருந்தாங்கன்னா பெனிலப்பினா யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரில. அடுத்து இன்னொரு முக்கியமான பெண் கேரக்டர் இதில் இருப்பாங்க. சர்சி அப்படின்ற ஒரு விச்சு மாதிரி வச்சுக்கலாம், ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு விச்சு. இப்போ ஒடிசியஸ் இப்போ என்ன பண்ணுவார், இந்த ஜேர்னி பண்ணும்போது ஏன் லேட் ஆகும், ஏன் 10 வருஷம் ஆகும்னா இவருக்கு நிறையா பிரச்சனை வரும். அந்த வழிகளில் வரும்போது சர்சி இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இவருக்கு எதிரியாக இருப்பாங்க, ஒடிசியஸ்க்கு எதிரியாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள மயக்கி நான் உங்களுக்கு ஒயின் தரேன் அப்படின்னு சொல்லி ஒடிசியஸையும் இவருடைய ஆட்களையும் கூட்டு போயிட்டு ஒடிசியஸினுடைய ஆட்களை இவங்க பன்னிக்குட்டியாக மாற்றி விட்ருவாங்க, பன்னிக்குட்டியாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மேஜிக் பவர் வந்து காணாமல் போயிடும், இது வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் சர்சி என்ன பண்ணுவாங்க, ஒடிசியஸ் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஒரு எதிரியாக இருந்த ஒரு பெண் நண்பனாக மாறி கடைசியாக ஒடிசியஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கேருந்து வெளியேறி இவர் சேஃபாக ஊர் போய் சேர்றதுக்கான உதவியை செஞ்சு விடுறது யாருன்னா சர்சி அப்படின்ற ஒரு பெண். அப்போ சர்சி மாதிரி பெனிலப்பி மாதிரி இந்த காப்பியங்களில் நிறைய பெண்கள் இருக்காங்க. ஓகே, யாரும் இங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலாம் இல்லை. ஹோமர் அப்படிலாம் இல்லை. ஹோமர் எழுதின காப்பியங்களில் விமன் இருக்காங்க, நீங்கள் படித்தா தெரியும். அப்போ என்ன பிரச்சனைனா மக்களே, ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல காவியத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் இந்த ஓக்னஸ், லெஃப்டிசம், நாங்கள் வந்து கோட்டா சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு பிளாக் உமன் வந்தே ஆகணும், எங்களுக்கு ஒரு வானவில் கூட்டம் வந்தே ஆகணும், அது ஆம்பளையோ பொம்பளையோ, பொம்பளையாக இருந்து ஆம்பளையாக மாறினா நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்ற இந்த ஒரு போக்கு இருக்கு இல்லையா, இந்த ட்ராப்பில் நோலன் விழுந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஊற்றிக்கும், உருப்படக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, திறமை, தகுதி, மெரிட்
இல்லையா? இதான் முக்கியம். அதே மாதிரி 2 பாயிண்ட் நம்ம வழக்கமாக பேசுகிற பாயிண்ட். ஒன்று மெரிட் முக்கியம், இன்னொன்று டிஸ்பாரிட்டி இஸ் நாட் டிஸ்கிரிமினேஷன். ஒவ்வொரு கதைகள்லையுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ரோல் உண்டு. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் இருப்பாங்க. இங்கே ஏன் பெண்கள் இல்லை, இங்கே ஏன் ஆண்கள் இல்லை, நீங்கள் ஏன் இதில் பெண்களை போடலை, இதுலேயும் ஆண்களை போட்டீங்க, இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மெரிட் கிடையாது. இதுக்கு பேர் லெஃப்டிசம், லெஃப்ட் பாலிடிக்ஸ். லெஃப்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சகவாசம் கேடு தரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நோலனுடைய ஆடிசி.